ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கினதுக்கு நன்றி கடவுளேன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க தமிழ். இந்த டைமில் பெரிய மருமக தமிழுக்கு கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டு தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து தமிழுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, +2ல் நான் 600க்கு 600 வாங்கி பாஸ் ஆகிருக்கேன்னு சொல்கிறாங்க தமிழ். ஏண்டி, அங்கே தான் படிக்கக்கூடாதுன்னு 1000 உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் தான் தமிழில் பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி பாட்டி தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அந்த பெரிய மனுஷன் மட்டும் உன்னை காப்பாற்றலைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உன் படிப்பு கனவையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு புருஷன் வீட்டில் வாழ்கிற வழியை பாருன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே தமிழுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால உடனே ஃபோனை வச்சிடறாங்க. பாட்டி தன்னோட பையன் பேச மாட்டேன்னு சொன்னதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த டைமில் தமிழ் பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. என்னால் தான் மாமா அவங்க கூட பேச மாட்டுறாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. வாயு உயரமாக இருக்கும்போது இப்படி வருத்தப்படாதன்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. நீ நல்லா படித்து 600க்கு 600 வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் என் மகன் உன்னைய டாக்டருக்கு படிக்க வைப்பான்லாம் நினைக்காதன்ட்டு சொல்கிறாங்க பாட்டி. அடுத்து சேது கசாயம் கொண்டு வந்து தமிழ் கொடுக்குறாங்க. உன்னால் தான் நான் இன்றைக்கி மாட்டியிருப்பேன். அப்பத்தா தான் இன்றைக்கி என்ன காப்பாற்றினாங்க. உன்னால் மட்டும் எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருந்தா அவர் கையில் காலையாவது விழுந்து உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வச்சுருப்பேன். அதனால டாக்டர் ஆகிற கனவை விட்டுட்டு நல்லபடியாக குழந்தை பெற்று கொடுக்குற வழியை பாருன்னு சேது சொல்ல தமிழ் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க.